நான் இப்ப வந்து இது வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இப்ப தொடங்க போகும். அது மாநாட்டு விழா ஏற்பாடுக்கு தான் நடத்திட்டு இருக்கோம். ஆனா திருக்குச்சுரார் தலைமையில இங்க ஏறக்குறைய நாங்க இந்த கிரவுண்ட்ல பிளான் பண்றது 25 லட்சம் பேருக்கு மேல பிளான் பண்றோம். இன்னும் அதையும் தாண்டி எவ்வளவு பேர் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து இங்க எல்லா கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்றோம். அதுக்கு உண்டான வாகன நிறுத்தமிடம், வசதி வாய்ப்பு, எல்லாம் வரவங்களுக்கு இருக்கை போடுறது எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய அளவுல அண்ணன் சின்னையா சொன்ன மாதிரி இது அதாவது மற்ற அரசியல் கட்சி ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடா ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். நிச்சயம் அதுல சக்சஸ் பண்ணுவோம். அண்ணா சின்னையா தலைமையில நிச்சயம் இது எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடா இந்த மாநாடு அமையும். இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை பேசாத யாராலையும் இருக்கவே முடியாது. இது ஒரு திருப்பு முனை மாநாடா அமையும். அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. எத்தனை ஏக்கர் நிலவரம் இது இப்போ இங்க வந்து 33 ஏக்கர் நாங்க வந்து இதுக்கு பக்கத்துல வந்து 63 ஏக்கர், மொத்தம் 100 ஏக்கருக்கு மேல இங்க இருக்கு. 1 லட்சம் பேர் இங்க தருவாங்க. இடம் போதுமானதா இருக்குமா? ஏன்னா இது மட்டுமே 33 ஏக்கர் நாங்க வந்து பர்மிஷன் வாங்கிக்கிறது. இதுக்கு பக்கத்துலயும் வந்து 63 ஏக்கர் இருக்கு. அதுக்கு அந்த எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அந்த கொள்ளு தாங்கக்கூடிய அளவுக்கு நாங்க பக்கத்துல இருக்கிற பிரைவேட் லேண்ட் எல்லாம் நாங்க சேர்த்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நாங்க முன்னேற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இது அண்ணா சின்னையா வந்துட்டு போறாங்க. ஆனா இப்ப திருக்குச்சுரார் தலைமையில இங்க தினம் இங்க வந்து அவர் ஒவ்வொரு பிளானை போட்டு அதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பாடுகள்லாம் நடத்திட்டு இருக்குது. ஆனா ஏகே மூர்த்தி அண்ணா வந்து தினம் ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி இப்போ இன்னைக்கு வந்து நேற்று வந்து எல்இடி வந்து அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணோம். இப்ப எல்இடி வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்ப வளர்த்துறோம் அந்த பக்கம். அது மாதிரியான முன்னேற்பாடு எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் இந்த மாநாடு வந்து மாநாட்டு அரங்குல உட்காரக்கூடிய அளவுக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு நிறைய வேலை செய்யுது. எத்தனை நாள் வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்ப இது ஒரு 15 நாளா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். 15 நாளா கால்கோல் நட்டதுல இருந்து இப்ப ஒரு 15 நாளா நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மேடை அமைக்கக்கூடியது இது தொடர்ந்து இப்போ 3 நாளா இப்ப மேடை அமைக்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபில்லிங் வேலை போய்கிட்டு இருந்தது. இப்ப 3 நாளா தான் இந்த ஜல்லி எல்லாம் வந்து ஃபில் பண்ணி லெவல் கொடுத்து இப்ப இந்த காங்கிரீட் போட்டு இருக்கோம். நிச்சயம் இது ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத இனி ஒரு கொம்பனாலையும் தமிழகத்துல ஆட்சி பண்ண முடியாதுன்ற ஒரு திருப்பு முனை மாநாட்டை பாமக இளைஞர்களும் எங்க சமூக இளைஞர்களும் நிச்சயம் ஒரு வழிவகுப்பாங்க. நிச்சயம் இது இந்த மாநாடு சக்சஸ் ஆகும். 2026 பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் வெள்ளன்றத இதுல நாங்க வந்து ஆணித்தரமா நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமா இங்க வர நிர்வாகிகளே மிகப்பெரிய மாநாடா இருக்குது. சென்னையா வந்து கால்கோல் நட்டாங்க. அதுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு மாதிரியே ஒரு எழுச்சி அங்க எங்க இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. விளம்பரங்கள்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து சொல்லி விளம்பரம் எழுதுனா கூட எழுத மாட்டான். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் போனா அவனே விளம்பரம் எழுதி வைக்கிறான். இன்னைக்கு அதாவது இதெல்லாம் விட என்னன்னாக்கா இப்ப ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த நடிகர் பின்னாடி போகாத ஒட்டுமொத்த இளைஞர்களும் பாமகவையும் ஐயா சின்ன மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னாடி வழிவகுக்க தயாரா இருக்கிறாங்க. விளம்பரங்கள்லாம் அதுக்கு உண்டான வழிவகுலாம் சரி விளம்பரம் ஒட்டுமொத்த ஏரியாவிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி விளம்பரம் இல்லாத ஒரு ஏரியா பட்டி தொட்டியே இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு உருவாகி கொண்டு இருக்குது. இது 2026 ஒரு திருப்பு முனை மாநாடா பேசப்படுற மாநாடா அமையும். 1 லட்சம் தொண்டர்கள் வருவாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே சாப்பாடுல இருந்து தண்ணி வசதியில இருந்து இருக்கை அமர்றதுக்கு இருக்கை வரைக்கும் சின்னையா வந்து ஒரே ஒரு தொண்டம் கூட நிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டா இத அதாவது எப்பவுமே சின்னையா சொல்லுவாரு டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். அந்த மாதிரி இந்த மாநாடு வந்து எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு மாநாடா, யாருக்கும் அந்த பிரச்சனையும் இல்லாத ஒட்டுமொத்த மக்களையும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய தொண்டர்களை அழைத்து இவ்வளவு சுமுத்தான மாநாடா, இவ்வளவு சாமர்த்தியமான ஒரு அமைதியான மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி இருக்கிற பெருமையை எங்க சின்னையா தலைமையில இன்னைக்கு இந்த மாநாடு கொடுக்குன்றத நிச்சயம் நாங்க வந்து ஆணித்தரமா அடிச்சு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. ஓகே.